வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் முட்டையை தான் குழம்பு வைக்க போகிறோம். சுவையான எங்கட முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. முதல்ல நாங்கள் முட்டையை அவிய வச்சு கொள்ளுவோம். நான் இதில் 3 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். முட்டை அவியறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ எல்லாம் முட்டையை ஒரு நிமிஷத்தில் அவிக்கக்கூடிய அளவுக்கு கருவிகள் வந்துட்டுது. ஆனால் அப்படி அவிக்கக்கூடாது. நாங்கள் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு தான் முட்டையை அவிய விட வேணும். அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். நான் இதில் குழம்புக்கு தேவையான வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் இந்த முட்டை குழம்புக்கு நல்லது. இதில் நான் தக்காளி பழம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை, வெள்ளைப்பூடு, இஞ்சி இவ்வளவு எடுத்துருக்கிறேன். இந்த வெள்ளைப்பூடையும் இஞ்சியை நாங்கள் உரலில் வடிவாக இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நாங்கள் நல்ல சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். வெங்காயத்தை நான் முழுசாகத்தான் சமைக்க போகிறேன். சின்ன வெங்காயம் பண்ணபடியாக நீங்கள் அதை வெட்ட தேவையில்லை. முட்டைக்கறிக்கு அப்படியே முழுசாக நீங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் தயார் செய்துட்டோம். இனி நாங்கள் அவிய வச்சுருக்கிற முட்டையை எடுத்து கோதை உடைச்சி கொள்ளுவோம். ஊர் முட்டையில் குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ ஊர் முட்டை தேடி எடுக்கவே இல்லை. அது நான் தேடி பார்த்தேன்னு கிடைக்கல. அதால் பாம் முட்டை தான் வாங்கியிருக்கிறேன். எந்த முட்டையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வைக்கிற குழம்பை சரியாக வச்சிட்டோம்னு சொன்னால் சரி. இந்த முட்டையை நாங்கள் 2ஆக கட் பண்ணி கொள்ளுவோம். நீங்கள் முழுதாக போட வேணுமென்றாலும் அப்படியே போடலாம். ஆனால் இடையில கீறி விட்டிங்கன்னு சொன்னால் தான் நல்லா இருக்கும். நான் இப்போ கறி வைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். நாங்கள் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். நான் இதில் ஒரு 3 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் நான் விடுறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த எண்ணெயில் வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் வேணுமென்றாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இந்த குழம்பின் முக்கிய நபரே வெந்தயம்தான். கடுகு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். அதோட பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். இந்த குழம்புக்கு வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு இது 3 தான் நாங்கள் போடுறது. வேறு கருவாப்பட்டை, ஏலக்காய், கராம்பு அதுகள் போடுறதில்லை. வெந்தயம் மட்டும் போட்டாலுமே காணும். முட்டை குழம்புண்டாலே அதில் வெந்தய வாசம் தான் வர வேணுமே தவிர இறைச்சிக்கறி வாசம் வரக்கூடாது. வெந்தயமும் வெங்காயமும் சேர்ந்து வதங்குற வாசமே அப்படி ஒரு அருமையான வாசமாக இருக்கும். வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளுவோம். அப்போ வெங்காயம் கெதியில் வதங்கி வரும். இந்த வெங்காயத்தையும் வெந்தயத்தையும் வதக்குற நேரம் எங்களோட வீட்டு பக்கத்தால் ரோட்டால் ஆக்கள் போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் சும்மாவே பசி உயரக்கொள்ளும். ஏன்னா இது அப்படி ஒரு அருமையான வாசம் அடிக்கும். வீட்டுக்கெல்லாம் சமைக்கிற எங்களுக்கு அவ்வளோ வாசம் வராது. சும்மா காற்றுல கலந்து வெளியில் 4 வீட்டுக்கும் வாசம் போயிடும். இப்போ நாங்கள் இதில் கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுவோம். அதோட ரம்பையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். பொறுமையாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். அதே நேரம் வெந்தயமும் கருகக்கூடாது. இப்போ இதில் நாங்கள் இடித்து வச்சிருக்கிற இஞ்சியையும் உள்ளியையும் சேர்ப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அந்த எண்ணெயோடு சேர்ந்து இஞ்சி உள்ளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். நாங்கள் மற்ற கறிகள் வைக்கிற மாதிரி அவசரத்துக்கு முட்டை குழம்பு வைக்க இயலாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வச்சாதான் அதனுடைய ரியலான டேஸ்ட்டை நாங்கள் அனுபவிக்க முடியும். வெங்காயம் எல்லாம் இப்போ நல்ல வடிவாக ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி பழத்தை சேர்த்து நல்ல வடிவாக ஒருக்கா கலந்து விடுவோம்.
கலந்து விட்டு இதை கொஞ்ச நேரம் நாங்கள் மூடி வைப்போம். தக்காளி பழம் அவியட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சால் காணும். ஒருக்கா திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நாங்கள் இதை திரும்பவும் கொஞ்ச நேரம் மூடி வைக்க வேணும். தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு மசிஞ்சு வர வேணும் இந்த குழம்புக்கு. நாங்கள் இப்போ மூடி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். தக்காளி பழம் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இனி நாங்கள் குழம்புக்கு தேவையான மற்ற பொருட்களை சேர்ப்போம். இதில் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இது எங்களோட ஜெஃப்னா மிளகாய்த்தூள். நான் இதில் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட குழம்புக்கு தேவையான தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளுவோம். இது நான் தண்ணி பால் தான் விடுறேன். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க. 3 முட்டைக்கு தானேன்னு சொல்லி நாங்கள் குழம்பை கொஞ்சமாக வைக்க தேவையில்லை. முட்டை கொஞ்சமாக இருந்தாலும் இந்த குழம்பை நாங்கள் கூடவாகவே வச்சுக்கொள்ளலாம். குழம்பு மிஞ்சினால் நீங்கள் பிறகும் முட்டையை அவிச்சு போட்டுக்கொள்ளலாம். நாளைக்கு சாப்பிட்றேன்னா இந்த குழம்பு இன்னும் நல்லா இருக்கும். பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம். மஞ்சள் கொஞ்சமும் போடுறேன். எல்லாத்தையும் வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். எனக்கு குழம்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணிப்பால் விட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் ஒருக்கா வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நாங்கள் இதில் உப்பு காணுமான்னு பார்த்து உப்பு போட்டுக்கொள்வோம். ஏன்னா நாங்கள் வெங்காயம் வதங்கிகளை மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டதுக்கு பிறகு நாங்கள் இந்த குழம்பை மூடி கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ எங்களோட குழம்பு நல்லா கொதிக்குது. இது ஒருக்கா வடிவாக கலந்து விடுவோம். இப்போ ஒரு 7 நிமிஷமாக எங்களோட குழம்பு கொதிக்குது. இப்போ நான் இதில் முதல் பால் விட போகிறேன். முதல் பால் விட்டதுக்கு பிறகு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் புளி விட்டுக்கொள்ளுவோம். என்ன தான் தக்காளி பழம் போட்டாலும் நாங்கள் புளி கொஞ்சமும் கட்டாயம் விட வேணும். இப்போ எல்லாத்தையும் வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். புளி விட்டதுக்கு பிறகு இந்த குழம்பு நல்ல நெருப்பில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நான் இது ஒருக்கா வடிவாக கலந்து விடுவோம். இதை கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை குறைச்சிட வேணும். அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுவோம். 10 நிமிஷம் ஆகிட்டுது. எங்களோட குழம்பு நல்லா முருகி எண்ணெயெல்லாம் திரண்டு வந்திருக்கு. ஓரங்களெல்லாம் வடிவாக வலிச்சு விட்டு நாங்கள் ஒருக்கா இந்த குழம்பை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்ட குழம்பில் மேலால் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கொள்ளுவோம். கருவேப்பிலையை போட்டதுக்கு பிறகு நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த குழம்பு தான் முட்டையின் சுவையை கூட்ட போகிறதே ஒழிய முட்டை குழம்பின் சுவையை கூட்டாது. ஏனெண்டா முட்டை குழம்பில் வந்து தனியான சுவைகள் எதுவும் இல்லை. நாங்கள் வைக்கிற குழம்பால் தான் இந்த முட்டை சுவையாகும். நாங்கள் எல்லா முட்டைகளையும் கறியில் போட்டுட்டோம். இதை இப்படியே ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே விடுவோம். இப்போ நாங்கள் அந்த குழம்பை எடுத்து இந்த முட்டைகளுக்கு மேலால் விட்டுக்கொள்ளுவோம். அப்படி குழம்பை விட்டுட்டு நீங்கள் ஒரு முட்டையை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் இந்த முட்டை குழம்புக்கு
நிறைய மசாலாக்கள் சேர்க்கையில் எல்லாமே நாங்கள் சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த குழம்பை வச்சுருக்கிறோம். எங்களோட முட்டைக்கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.